இது பண்ணா போயிடும் நினைச்சேன் நானு. ஆனா ஆட்டோ நானே திருப்பி நானே நிப்பாட்டுவேன். அங்க ஒருத்தர் வர இருப்பாரு, அவரோட டார்கெட் வெயிட் ஆர்னிங்க இருக்கு. நீ ஆர்னிங்க இருக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, யாரா போட்டு தள்ளணும்னா ஆட்டோ ஓட்டணும். சொல்லுவேன், கேட்கணும். கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து கிளட்ச். இப்ப நீ பாத்துருப்ப எப்படியா ஓட்டம் பாக்கவே இல்ல. அட கன்றாவியே பாக்குல எட்டல. இப்போ வந்து கிளட்ச் பிடிக்கும். நீயே புடிச்சிரு. நான் முன்னாடி இருக்காது. இந்த கிளட்ச் பிடிக்கும். இங்க கிளட்ச் பிடிக்கணும். பிடிச்சி இது ஃபர்ஸ்ட் கியர். ஓகேவா? இப்போ லைட்டா ரிலீஸ் பண்ணணும். கிளட்ச் இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும். இவ்வளவுதான் கொடுக்கணும். அப்படி போட்டு முறுக்குனா போயிடுவோம். வரலாம். இவன் பேரு கிளட்ச். இவன் பேரு கிளட்ச். இவன் பேரு ஆக்சிலேட்டர். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அந்த வண்டியில போயிடுச்சுனா ஆட்டோ தூக்கி அதுல ஃப்ரண்ட்ல. ஏய் பிரேக் பிடிக்கணுமா? கிளட்ச் லைட்டா விடு. கிளட்ச் லைட்டா விடு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் கியர் தான சொன்னேன். லூசா விட்டுருங்க. அப்புறமா லைட்டா சரி பண்ணிட்டு மூவ் பண்ண போவீங்க. தம்பி ஆப்போசிட்ல ஓடி வராத. ரைட் திருப்பு. ஃபுல்லா ரைட் திருப்பு தம்பி. போறமா. ஸ்லோ. டேய் என்னடா மூஞ்சி இது? நான் விட்டனே, அதையோ போயினுக்குது. நீ விட்டு அப்படியே விட்டுனே இருக்கு பொறுமையா. ஆனா உசாரா இருக்கு. கையில ஹெல்மெட் வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாச்சும் டக்கு வாங்க போயிட்டு இருக்கோம். ப்ளீஸ் இறங்கிடும். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் இறங்க. என்னம்மா நீ சைக்கிள்ல கூட போயிடலாம் போல, இவ்வளவு பொறுமையா விட்டு போற. இல்ல சைக்கிள் வந்து சின்ன வயசுல ஓடிட்டேன். லெஃப்ட்னா அட கன்றாவியே. ஐயோ எனக்கு ரைட் லெஃப்ட் தெரியும். ஆனா கொஞ்சம் பயத்துல புரியல. அதுவா திரும்ப மாட்டேங்குது. இருங்க ஹேர் சரி பண்ணிக்கிறேன். பாரு யூட்டன. ஏய் பொறுமை. யூட்டன திருப்பே. ஏய் நல்லா ஓட்ற. ஐயோ ஏய் நீ குட்டி போய் பைக் தோறண்ட ஆப்போசிட்லயே அங்கே போறா. முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அப்படியே போய்ட்டான். அவ்வளவு பெரிய பையன் மாதிரி இருக்கான். குட்டி பையன்ற தூரத்துல குட்டி பையன் மாதிரி தெரியும். ஏய் கண்ணு தெல்ல நினைக்கிறேன் மேடம்க்கு. அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேடம். ஓகே நல்லா ஓட்ற. எப்படி பெரிய கல்லு வந்துருது. இப்போ நம்ம ஒரு பெரிய யூ நல்லா என்ன பண்றாங்க பாருங்க. அதான் கிளப்பி விட்டு அந்த பசங்க எல்லாம் வரணும். இப்போ ஆமா அதுதான் தி பிளான் போடுறேன். சீ நாய் ஏன்டா தப்பாவே நினைக்கிறேன். ஏய் அங்கல்ல நம்ம பசங்க நல்லா சிரிக்கிறாங்க. நான் சிரிக்க வேணாம்னு சொல்லனா அசிங்கமா இருக்குனா. சீ இல்ல அவங்க நம்ம அவங்களும் நம்மள ஆட்டோல ஏத்த மாட்டாங்களா அப்படின்னு. அப்படியா? கேக்க வேணாமா போயிட்டு சில்காட்டோ ஆப் குத்திட்டு போயிடலாம் போகும்போது. சில்க்ஸ் என் ஆட்டோ பேர் வந்து சில்காட்டோ. ஏய் போங்கறா. எந்த ஃபிகரி ஆட்டோ ஓடகராஃபர் தம்பி. லெஃப்ட்னா சைடா. பிகாஸ் யார் என்ன நம்பி ஒரு 3 பேர் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆப்போசிட்ல ஒரு அண்ணா இருக்காரு. அதனால நம்ம லைட்டா அப்படி போயிடலாம். அட பாவங்க. அந்த அக்கா தாத்தா அழகா இருக்கீங்க. ஓகே ஏய் ஃபாஸ்டா போறங்க. இருங்கக்கா பைக் போயிடுறங்க. கொஞ்சம் பயம் வந்துச்சு உனக்கு தெரியுது. ஏய் எப்படிடா? நீ அவ பிள்ளைங்க குழந்தைங்க எங்க போறோம்? எங்கங்களா கொஞ்சம் ஸ்லோவா போவோம். அண்ணா வண்டி கொஞ்சம் சரியில்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நிறைய சவாரி இன்னைக்கு ஓட்டிட்டேன். அதான் லாஸ்ட் சவாரி. அம்மா கிட்டேவா பண்ணிக்குவா பண்ணிக்குவா. லெஃப்ட் போ. இப்ப பாரு வா நான் போறேன். எங்க அவன் எப்பயோ போயிட்டான். ஸ்லோ போறேன். ஃபுல்லா ரைட் திரும்ப சரக்குன. ஸ்லோ சரக்குன. ஆட்டோ ஓட்டிட்டே. ஏய் இப்படி போ. ரைட்ல இங்க திரும்பு.
ஏமா 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 இரு 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 இன்னும் வரவில்லை தள்ளு பண்ற தம்மாச்சுரு அனுமனோட தம் அடிக்கிற வர இரு வர அனுமனோட தம் அடிக்கிற நீ என்னடி பண்ற சாய் அவ்வளோதான். பிரேக் அடி, கிளட்ச் பிடி, கிளட்ச் பிடி, பிரேக் அடி, ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான் விட்டு. ஆக்சுவலா நாங்க கார் தான் பிளானே பண்ணோம். ஆனா டக்குன்னு தோணுச்சு ஆட்டோ இவ எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ பேச வந்தா அப்ப டக்குனு ஏதோ ஆட்டோன்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைமிங்ல வர சொன்னோம் ஆட்டோவா? அப்படின்னு. ஓகே ஆக்சுவலி ஒரே டைம் நம்ம சொன்னோம். ஆமா மறந்துட்டேன். நான் சொல்லல நான் சொன்னேன். ஓகே அதனால வந்துட்டு ஆனா இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு, நியூவா இருந்துச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன் ஆட்டோ அண்ணாங்களே தான் அப்படி ஒரு மாதிரி ஆட்டி ஆட்டி ஓட்டுறாங்க மாதிரி கடுப்பாகும். அதனால இப்ப புரியுது ஆட்டோவே அப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஆட்டோ அப்படி இல்லங்க, ரோடு அப்படி இருக்குங்க. ஆட்டோ ரோடு இது எல்லாமே ரோடாங்க இது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா it was a good experience. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் பைக்லாம் ஓட்டும் போது தெரியும்ல ரோடோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பைக்ல ஓட்டுனதே இல்ல, எதுலயும் ஓட்டுனது இல்ல. அதனால அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும் ரோடோட நிலைமை தான் பைக்கோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அது 2 வீல் இருக்கும் போதே டப்பக்கா டிப்பக்கான போகும். இது 3 வீல்ல இஷ்டத்துக்கு டப்பு டப்புன்னு போகுது. சரி ஓகே ஜாலியா இருந்துச்சு. பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒன் டேல ஆட்டோ ஓட்ட கத்துப்போன்னு நினைச்சு ஒன் டே கூட இல்ல 1 ஹவர்ல ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டோம். ஆனா நம்மளால பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் ஓட்ட முடியாதுமா. அப்படிலாம் இல்ல, ஓட்டலாம். ஒரு கான்ஃபிடன்ஸா பேசு ஸ்ரீ. நம்மள பத்தி நம்ம கான்ஃபிடன்ஸா பேசணும். we can. நம்ம இப்போ ஆட்டோ ஸ்டைல் ஆட்டோ இல்லனா ஃபிகர் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண போறோம். அவ்வளவுதான். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரோ இல்ல சும்மா சீன் நல்லா இருக்கு. வாய் வாய் நல்லா இருக்கு. ஓகே